வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த இடனறிதல் இந்த அதிகாரத்துல நாம 3 குறள் பார்த்துட்டோம். இப்போ 4வது குறள் 4வது குறள் என்னன்னா, எண்ணிய எண்ணம் இழப்ப. நம்மள இந்த நேரத்துல இந்த போர் செய்து இந்த நாட்டை கைப்பற்றணும். எத்தனையோ தடவை பாகிஸ்தான் நமக்கு எதிராக எல்லாம் செய்திருக்காங்க. இப்பதான் அதுக்கப்புறம் அவங்க சில காரணங்களை பார்த்து நகர்ந்துருவாங்க. அது மாதிரி எண்ணிய எண்ணம் இழப்ப இடனறிந்து, இதுலயும் அதே இடனறிந்து துண்ணியர் துண்ணியார் துண்ணிச்சை. அதாவது அங்க ஒரு பக்கத்துல எண்ணியார் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்சை. இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, அப்போ இவங்க அந்த இப்ப நம்மள தாக்குறதுக்கு உன் படையோட ஒரு எதிரி நாட்டு மன்னன் அவன் தான் அதுக்கு அவன் நினைச்சிருக்கான். நினைச்சு வாழான். எண்ணியா எண்ணம் இழப்ப அவன் ஓடிடுவான். எப்படின்னா, இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்சை. இத அந்த இடத்தை அறிந்து, எந்த இடத்துல இப்படி நம்மள அடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கும் போது எண்ணியார் எண்ணம் இழப்ப இடனறிந்து, அந்த இடம் அவங்க எந்த இடங்கள்ல நம்மள அவங்க அடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய படைகளை திரட்டி நம்முடைய எந்த கோட்டை வாசல்ல கிழக்கையா மேற்கையா எந்த கோயில் நம்மள முற்றுகை போடுவாங்க, என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த இதுகளெல்லாம் அவங்க செய்து வச்சிருப்பாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அந்த எண்ணத்தையே அவன் விட்டுருவான். ஏன்னா இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்சை. அந்த துண்ணியார்ங்கிறது இவங்களுக்கு இவங்க படையெடுத்து இவங்க மேல படையெடுத்து வர்ற அந்த ஆட்கள், அந்த துண்ணியார் அவங்க அவங்க அவங்கள போய் நெருக்கி அவங்களுக்கு நெருக்கடி உண்டாகக்கூடிய இடம் எதுவோ அந்த இடத்த அவங்க போய் ஒரு முற்றுகை போட்டு அவங்க மூந்தி நின்றுட்டாங்கன்னா அவங்க ஓடிடும். அந்த எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்சை. அது நெருக்கி அந்த இத அவங்கள நாம அதுக்கு முன்னாலேயே அது தெரிஞ்சு அந்த இத படைகளை எல்லாத்தையும் நெருக்கி ரொம்ப நெருங்கி அதை நாம இது பண்ணும்போது அவன் நாம தான் கோட்டையில இருக்கோம், அதெல்லாம் கோட்டைக்கு வெளியே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் நாம
அந்த இடனை நாம இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுக்கு நெருக்கடியான இடம் எதுவோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து அங்க போய் நாம அவனை சுத்தி வளைச்சிட்டோம்னா அதான் துண்ணியார் துண்ணி செய்யும் நெருக்கி அதை நம்ம சுத்தி வளைக்கிறோம் இடத்தை பொறுத்து. அப்படிங்கும் போது அவன் நினைச்ச அந்த காரியத்தை நம்ம கிட்ட செலுத்த முடியாது. அங்க பார்த்தாலும் அங்க ஒரு வீக்கர் சைடு இருந்தாலும் கூட மூன்றாவது குரல்ல அவனும் கூட வெல்ல முடியும்னா அவன் அந்த இடனறிந்து அந்த காரியத்தை செய்யணும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு எதிராக அவன் ஒருத்தன் நினைச்சிட்டு வாரானாலோ அதையும் அவங்க சாமர்த்தியமான அந்த இடனறிந்து அவங்கள நெருக்கிச்சோம்னா அவங்க அந்த எண்ணத்தையே விட்டுட்டு ஓடிடுவாங்க. இதுதான் அந்த போர் முறையில ஒண்ணு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த போர்களை நாம செய்யணும். சரி, இரும 5வது குறள்ல என்ன சொல்றாங்க? அதுவரை நன்றி கூறி விடப்படுகிறேன்.